உலகெங்கும் உள்ள சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். வீர தீர சூரன் பார்ட் 2 இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய தாதா ஒருத்தர், அவர் மகன் 2 பேரும் சேர்ந்து பல ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய குடும்பம் அது. அந்த குடும்பத்தை பெரியவர் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்பாவை. பையன் கூட இருக்காரு. இந்த அப்பாவையும் பையனையும் எப்படியாவது என்கவுண்டரில் போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது எஸ்பியாக இருக்கிற எஸ்.ஜே. சூர்யாவுடைய லட்சியமாக இருக்குது. அந்த ஊரில் பெரிய திருவிழா நடக்கும்போது ஒரு சந்தர்ப்பம் வருது. அதை வச்சு நைட்டுக்குள்ளே எப்படியாவது என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறார். என்கவுண்டரை துடிக்கிற எஸ்பி எப்படியா போட்டு தள்ளிடணும் அப்படின்னு அந்த தாதா குடும்பத்தை சேர்ந்தவங்க முயற்சி பண்ணுறாங்க. எஸ்பியை கொள்றதுக்கு விக்ரம் உள்ள வர்றார். விக்ரம் இதுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறதும், விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, தாதா இந்த 3 பேரில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதும் மீதி கதை. இதில் ஹீரோயினா துஸ்ரா விஜயன். ஒரு பெரிய நடிகரோட ஜோடியாக நடிக்கிறோம் அப்படிங்கிற பதட்டம் பயம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக அந்த கேரக்டரை அருமையாக செஞ்சுருக்கார். தெலுங்கு நடிகர் பிரிதிவிராஜ் இவர் தான் அந்த தாதா கேரக்டர் வர்றார் பெரிய வருகிற கேரக்டரில். ஆனால் அந்த கேரக்டருக்கான அந்த கம்பீரம், உடலமைப்பு, நடிப்பு எதுவுமே அவர் இல்லை அப்படின்னா பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது. செந்தாமரை மாதிரி ஒரு பெரிய நடிகர் பண்ண வேண்டிய கேரக்டர் அதை இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. வேலராமூர்த்தி வேறு யாராவது பண்ணி தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் மகனாக சுராஜ் வெஞ்சல்லு பிரபல விளையாட நடிகர், அவர் ரொம்ப அருமையாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்கார். அப்புறம் எஸ்பியாக எஸ்.ஜே. சூர்யா. இவர் நல்லவனா வில்லனா ஏதாவது பண்ண போகிறாரா அப்படிலாம் எதிர்பார்த்துட்டே இருக்கும். கண்டிப்பாக இதை பெரிய வில்லத்தனம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அது மாதிரி எதுவும் பண்ணலை. நடிப்புக்கும் பெரிய வாய்ப்பு இல்லாத கேரக்டர். ஒரே மாதிரி சீன்களே திரும்ப திரும்ப வருது. கடைசியில் டக்குன்னு செத்து போயிடுறார். அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஹீரோ விக்ரம் எப்பவும் போல் முழு படத்தையும் தோளில் சுமந்திருக்கார். ரொம்ப இளமையாக மாறி இருக்கார். தங்கலான் படத்தை பார்த்த விக்ரமாக நினைக்கிற அளவுக்கு ஆளே மாறி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கார். படம் முழுக்க ஒரே ட்ரெஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரே இரவு நடக்கிற கதை. ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் வேறு ட்ரெஸ் போடுறாரு. ரொம்பவும் அருமையான ஒரு நடிப்பு. அவருக்கு ரொம்ப அருமையான படம்னு கூட சொல்லலாம். இசை ஜி.வி. பிரகாஷ். இந்த ஆக்ஷன் படத்துக்கு ரீரிகார்டிங் பண்ணுறதுல ரொம்ப ஃபேமஸானவர். ரீரிகார்டிங் பாடல்கள் எல்லாமே அவர் நல்லா பண்ணியிருக்கார். டைரக்ஷன் எஸ்.யு. அருண்குமார். பண்ணையாரும் பத்மினியும், சித்தா, சேதுபதி, சிந்துபாத் போன்ற படங்களை இயக்கியவர். இந்த படத்தில் அவர் வந்து காமிச்சிருக்க அந்த மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மலையாள பட மேக்கிங் ஸ்டைல்னு சொல்லலாம். ஏன்னா திரையில் ஒரே சமயத்தில் பல கேரக்டர் இடம்பெறக்கூடிய பல காட்சிகள். எல்லா கேரக்டருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. 2 கேரக்டர் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் நிறைய காட்சிகள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. விக்ரம் மனைவியான துஸ்ரா விஜயன் ஏற்கனவே ஒரு கணவனிலேருந்து ஒரு குழந்தையோடு இருக்கார். அவரை விக்ரம் கல்யாணம் பண்ணிக்கிறார். இதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு நமக்கு தோணினாலும் இது வந்து 2ஆம் பாகம் தான் இந்த கதை. முதல் பாகம் இனிமேல் வரப்போகுது. அதில் இதுக்கான விளக்கம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி விக்ரம் கேரக்டரை வீரதீர சூரன் பயங்கரமான அப்படின்லாம் பில்டப் பண்ணியிருந்தாலும் அவருக்கான ஆக்ஷன் காட்சிகள் கம்மியாக இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதில் நல்ல போலீஸ் ஸ்டேஷனில் புகுந்து ஒரு துப்பாக்கி ரெடி பண்ணி 2 பேரை கொலை பண்ணுறார். அந்த காட்சியெலாம் நல்லா இருந்தால் கூட அதுக்கு இன்னும் 4-5 காட்சி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சியில் ரொம்ப பெரிய ஃபைட் பண்ண போகிறோம் எதிர்பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாரு. தூள் படத்துடைய பாட்டை கூட எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. மதுரை வீரந்தாங்க இந்த பாட்டை. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப அடி வாங்குறாரு. அப்புறம் ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கிளைமாக்ஸ் அனல் பறக்கும் சண்டை காட்சி இருந்தால் அந்த டைட்டிலுக்கும் விக்ரம் உலகாவுக்கும் ரொம்ப பொருத்தம் அமைஞ்சிருக்கும். அங்கே கொஞ்சம் நேரத்துக்கு மிஸ் பண்ணான்னு சொல்லலாம். அதே மாதிரி இடைவேளை வரைக்கும் பரபரன்னு போகுது. இடைவேளைக்கு அப்புறம் கதை எங்கே பிறந்திரும் இலக்கெல்லாம் தடுமாறி கொஞ்ச நேரம் ஃப்ளாஷ்பேக்கு அப்படி இப்படின்னு போய் முடிச்சிருக்காரு. இதை வந்து 2 பாகமாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே பாகமாக எடுத்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொண்டு போயிருக்கலாம். இவங்க எடுக்க நினைச்ச முதல் பாகத்தை முன்பாதியாகவும் இந்த படத்தை பின்பாதியாக வச்சுருந்தா ஒரு விறுவிறுப்பான ஆக்ஷன் படமாக அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு ஒப்பைத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இரவு நடக்கிற கதை அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. இந்த கதை மொத்தமும் ஆரம்பிக்கிறது ஒரு பெண் கை கொண்டு தான் காணா போயிட்டா அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதில் இந்த கதையை ஆரம்பிக்குது. விறுவிறுப்பாக கதைக்கு ஆரம்ப முடியாத அந்த கணவனும் மனைவி கை கொண்ட 3 பேருமே விக்ரம் துஸ்ராஜ் போகிற பஸ்ஸில் ஏறி சாதாரணமாக பேசிட்டு போகிறாங்க. முடிச்சிருக்கிறது ரொம்ப வித்தியாசமான ட்விஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா பல ரணகலமான விஷயங்களுக்கு அந்த கணவன் கொடுக்குற கம்ப்ளைண்ட் தான் காரணமாக இருக்குது.
ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேயே புகுந்து ஒரு பெரியவரை கொலை பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் சுட்டு கொள்றாரு விக்ரம். அவர் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் எஸ்டேஷனில் கை கட்டி வெளியே பார்க்குறது ஏன்னு தெரியல. அப்போ முடியாட்டி அப்புறமா பண்ணியிருக்குமா இல்லையா? அது மாதிரி பண்ணலை. இன்னும் பல விஷயங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக போகுது. ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறோம். டக்குன்னு நல்லாகுது, மாறுது, இப்படியே போகுது. தில், தூள், சாமி, ஜெமினி போன்ற படங்களை பார்த்த விக்ரம் திரும்ப பார்க்க முடியாதா அப்படிங்கிற ரசிகர்களுக்கு அதே மாதிரி விக்ரம் திரும்ப வந்துட்டாருன்னு காட்டக்கூடிய படமாக இந்த படம் இருக்குது. திரும்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்ஷன் காட்சி இன்னும் கொஞ்சம் பெப்பேற்றிருந்தால் இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கும் இந்த படம். எல்லாம் ஓகே. படம் எப்படி ஷார்ட்டாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, வீர தீர சூரன் அப்படி டைட்டிலையும் விக்ரமையும் பார்த்து படத்துக்கு போகிறவங்கள பெரிதாக ஏமாற்றாமல் 75% திருப்தி பெற்ற படம் தான் இந்த வீர தீர சூரன் பார்ட் 2. இது போன்ற சினிமா செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் சினிமா சம்மந்தமான கேள்விகள் எது இருந்தால் இந்த நம்பரில் கேளுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் உங்கள் ஆதரவு விரும்பும் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.